வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீட்டிலையே சூப்பராக எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும். இதுக்கு நான் 3 கலரில் கேப்சிகமும் ஒரு கேரட்டும் எடுத்துருக்கிறேன். முட்டைக்கோசும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கேரட்லேயும் பாதி தான் போட போகிறேன். இப்போ கேப்சிகம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கேரட் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கலர் வந்து ஒயிட்டு, ஆரஞ்சு, அப்புறம் க்ரீன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்தையும் இது போல் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு வெங்காயம் குட்டியாக இது போல் நறுக்கி இதில் சேர்த்து வதக்கி விடணும். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப வதங்க வேணாம். அதுக்குள்ளேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் சின்ன ஸ்பூன்னா 2 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக போட்டுக்கணும். எந்தவித சாஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம செய்யலாம். இதை வதக்கி விட்டுட்டு கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துட்டு முதல்ல நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா முட்டைக்கோசையும் இதில் சேர்த்து வதக்கி விடணும். காயெல்லாம் ரொம்ப வேக வேணாம். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தாலே கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு ஈஸியாக இதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். தினமும் தயிர் சாதம், லெமன் சாதம் அப்படி எதுவும் செய்யாமல் இது போல் வெரைட்டி ரைஸு இப்படியும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இதில் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான். இதை இப்போ இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். நான் எனக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுருக்கிறேன். நம்ம ஃபோர்க்கில் இது போல் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் சூப்பராக எக்கை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கூடயே ஒரு 4 முட்டை உடச்சி இது போல் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிளகுத்தூள் கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. இல்லைன்னா கம்மியாக சேர்த்தாலே போதும். இது போல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் வந்து பாஸ்மதி ரைஸு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு சேர்த்து சாப்பாடு நம்ம வேக வச்சு வச்சுக்கிட்டோம்னா வெஜிடபிள்ஸ், எக் இதெல்லாமே சேர்க்கும்போது நம்ம உப்பு ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கிறனால கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் சோறு உடையாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு முதலையே நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பேபி பொட்டேட்டோவும் சேர்த்துட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் சேர்த்துக்குங்க.
இப்போது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணினா மல்லி இலையை எடுத்துக்கணும். ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்குங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்கும். எப்போ நீங்கள் எந்த நார்மல் பொட்டேட்டோ செஞ்சாலும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தினமும் உருளைக்கிழங்கு கொடுக்குறதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். வேறு வெஜிடபிள்ஸ் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். என் பசங்களுக்காக மார்னிங் தான் அதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பாருங்கள், அவங்க அவ்வளோதான், அவங்க டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாஸ் எதுவுமே தேவையில்லை. சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக கெச்சப் மட்டும் மேலே சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், எம்மியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.